Hello friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸில் நாம் கேரட் சீட் ஆயில் எப்படி வீட்டிலே தயார் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணுறதை விட வீட்டிலே எப்படி ஈஸியாக நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்மில் அவளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த கேரட்ஸ் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை துருவி ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளந்து வச்சுருக்கேன். இந்த கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தோல்லாம் சீவ தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற நார் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த தயாரிக்கிற இந்த ஆயில் நீங்கள் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான பேன் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இப்போது தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஹீட் ஆனதும் நீங்கள் கேரட்டை அதில் சேர்த்துடலாம். அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் பியூராக இருக்கணும். அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்ற கம்பெனி ஐட்டம் எண்ணெய் அதெல்லாம் தேவையே இல்லை. பியூராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பியூராக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பியூராக செக்கில் ஆட்டின எண்ணெய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த செக்கு ஆட்டுற இடத்துலையே நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்க பியூராகவே கொடுப்பாங்க. இப்போல்லாம் நிறைய கிடைக்கிது அது மாதிரி. அது மாதிரி பியூரான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமாகவே இது கொடுக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வெளியவே வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கேரட் சீட் ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின்ற ஒரு சத்து இருக்குது. அது நம்ம உடலுக்கும் சரி நம்மளுடைய சருமத்துக்கும் சரி அது நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுருக்கோம், க்ளீனாக வச்சுருக்கோம். அதே மாதிரி கரும்புள்ளிகள், கருவளையங்கள், தோல் சுருக்கங்களை முதல்ல இது நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பனிக்காலத்தில் இந்த கேரட் சீட் ஆயிலை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு 2 சொட்டு எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை எடுத்து அதே மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நல்லா குளிக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது ஃபுல் பாடிக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். 1 வீக்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஆயில் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.